அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏங்க தினம் தினம் அற்புதம் அற்புதம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு இருக்கா? நிஜமாலே இன்றைக்கி அற்புதமான நாள் தாங்க. ஏன்னா பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் நரசிம்மருக்கு ஷோலிங்கரில் கூட அபிஷேகத்தை மேற்கொள்வாங்க. வெள்ளிக்கிழமையில் எல்லா விதமான நரசிம்ம ஆலயங்களிலேயும் நரசிம்மருக்கு, அவருடைய பெயரே லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு திருநாமம், அவருக்கு அபிஷேகத்தை மேற்கொள்ளுவாங்க. அப்போது நரசிம்மருக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லலாம். அந்த வெள்ளிக்கிழமையில் நமக்கு சுவாதி நட்சத்திரம் வந்தது கூடுதலான சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்றது தை மாதத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது. மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளும் கூட. மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள், லக்ஷ்மி நரசிம்மருக்கு உகந்த நட்சத்திரம். இப்படி இருக்கும்போது இன்றைய தின ஆராதனை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சிறப்பு மிக்க தினங்களில் எளிமையான ஆராதனை செய்யும்போது அதனுடைய பலன்கள் அப்படின்றது அபாரமாக இருக்கும். அதன் மூலமாக நாம் எந்தெந்த ஜென்மாவில் செய்த அந்த கர்ம வினை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நாம் மட்டும் செய்ததா அப்படின்னு கேட்டால் நாமும் செய்திருக்கலாம், நம்முடைய முன்னோர்களும் செய்திருக்கலாம். இது நமக்கு தெரியாத ஒன்று. ஆனால் இந்த ஒரு அவங்க வம்சாவளியில் நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னும் போது அந்த கர்மவினை நம்மையும் சாரும் அப்படின்றது தான் இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதனால் இந்த மாதிரி நாட்களில் சின்ன சின்ன பூஜைகள் செய்தாலே போதும். அது என்ன சின்ன சின்ன பூஜைகள் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா, இப்போ வீட்டில் கூட நம்ம பூஜை செய்யலாம், தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் வீட்டை விட வீட்டில் நித்திய பூஜை அப்படின்றத நாம் மேற்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் சிறப்பான தினங்களில் சிறப்பான பூஜைகளையும் நாம் செய்வோம். ஆனால் கோவிலில் இன்னுமே அதிகப்படியான சக்தி அப்படின்றது இருக்கும். இப்போ வீட்டில் எப்படி செய்யலாம், கோவிலில் எப்படி செய்யலாம், எளிமையாக, ரொம்ப எளிமையாக நம்மக்கிட்ட இருப்பதை வச்சு நம்ம எப்படி எளிமையாக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம். அதனால் பானகத்தை கரைச்சி நரசிம்மருக்கு வச்சுட்டு, நரசிம்மருக்கு 9 திக்குகளுக்கும் தீபத்தை ஏற்ற வேண்டும். 9 திக்குகள் அப்படின்னு சொல்லும்போது வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு, அதே மாதிரி வடமேற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, இப்படியாக 9 திக்குகளுக்கும். அது மட்டும் இல்லாமல் வானத்தை பார்த்து, ஆகாச தீபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஆகாச தீபத்தை நாங்கள் எப்படி ஏற்றுறது, மேலே நோக்கி எப்படி திரி போட்டு ஏற்றுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நவக்கிரக தீபம் அப்படின்னே விற்கிது. இதில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 9 திக்குகளுக்கும் 9 திரிகள் போட்ட மாதிரியும், ஆகாசத்திற்கு மேலே வானத்தை நோக்கி ஒரு திரியும் போட்ட மாதிரி விளக்கே கடைகளில் கிடைக்குது. அந்த மாதிரி நாம் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்முடைய சேனல்லையே பூத்திரி எப்படி செய்வது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி பூத்திரி செஞ்சுட்டு நாம் விளக்க ஏற்றலாம். வீட்டில் 9 திக்குகளுக்கும் 9 தீபங்களை ஏற்றி நரசிம்மருக்கு பானகத்தை கரைச்சி வச்சு நரசிம்ம ருண விமோச்சன ஸ்லோகம், இதிலேயே பார்த்திங்கன்னா ருணம் விமோச்சனம் அப்படின்னு பேர். கடன் இருந்தது அப்படின்னா அது தீர்ந்து போயிடும். இது காசு, இதுதான் கடனா? நாம் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கியிருப்போம், அது கடன், அது மட்டும்தான் கடனா அப்படின்னு கேட்டால் இதுவும் கடன் தான். இதோடு சேர்த்து நாம் நோய்களால் அவதிப்படுறோம் அப்படின்னாலும் அது கூட கர்ம வினையினுடைய பலனாகத்தான் நமக்கு வரும். அதனால் அதுவும் நமக்கு ருணத்தின் கீழே தான் வரும். அதனால் நரசிம்ம ருண விமோச்சன ஸ்லோகத்தை இன்றைய தினம் படிப்பது அப்படின்றது ரொம்ப சிறந்தது. இது வீட்டிலையே மகாலட்சுமி தாயாருக்கு நெல்லிக்காய் தீபம் ஏற்றுவது, அல்லது நெய் தீபம் ஏற்றுவது, அல்லது கனகதரா ஸ்லோகம் படிப்பது, அல்லது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பிரகிருத்தியை நமஹா, விக்ருத்தியை நமஹா, வித்யாயை நமஹா, சர்வபூத ஹிதப்பிரதாயை நமஹா, ஸ்ரத்தாயை நமஹா,
இந்த மாதிரி அந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரம் 108 நாமங்கள். இந்த நிறைய பேர் கேட்பது என்ன அப்படின்னா, நாங்கள் போற்றிகள் படிக்கலாமா? கண்டிப்பாக படிக்கலாம், தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த பிரகிருத்தியை நமஹா விக்ருத்தியை நமஹா இது ரொம்ப சிறப்பு மிக்கது. நீங்கள் படிக்கலாம் அல்லது போட்டும் கேட்கலாம், தவறு ஒன்றும் கிடையாது. மகாலட்சுமி தாயாருக்கு இதை நீங்கள் குங்குமத்தினால் அர்ச்சனை செய்து அடுத்து இந்த நெய் தீபம் ஏற்றுறீங்க இல்லையா, அந்த நெய்யில் ஒரு 2 சொட்டு தேன் விட்டு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையே சண்டை என்பது ஏற்படாமல் அந்யூன்யமாக இருப்பாங்க. அதை இன்றைய தினம் செய்து வாழைப்பழத்தில் தேன் கலந்து மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியமாக வைக்க வேண்டும். இது வீட்டில் செய்கிற பூஜை. கோவிலில் கூட இதே தான் செய்ய போகிறோம். கோவிலில் நரசிம்மர் ஆலயம் போயிட்டு அங்கே 9 திக்குகளுக்கும் 9 தீபங்கள். இது எலுமிச்சம் பழத்தில் ஏற்றுங்க. எலுமிச்சம் பழம் அதாவது ஒரு 5 பழம் வாங்கிட்டு போங்க. அது கட் பண்ணால் 10 அந்த அகல்கள் வரும். அதில் 1 எடுத்துடுங்க. 9 அந்த 9ல் திரி இந்த மாதிரி 9 திக்குகளுக்கும் போட்டு தீபத்தை ஏற்றுங்க. நல்லெண்ணெய் மற்றும் நெய் இந்த 2த்தில் ஏதாவது ஒன்று மட்டுமே பயன்படுத்தி தீபத்தை ஏற்றுங்க. முடிஞ்சால் உங்கள்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தது அப்படின்னா நிறைய பானகம் நிறைய அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு சொம்பு நிறையன்னு வச்சுக்கோங்களேன். அதை கலந்து எடுத்துகிட்டு போயிட்டு நரசிம்மருக்கு இந்த சுவாமிகிட்ட கொடுத்து நைவேத்தியமாக வைக்க சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா கொடி மரத்துக்கிட்டேயே நீங்களே நைவேத்தியமாக வச்சுட்டு ஒரு 10 பேருக்கு பானகத்தை கரைச்சி கொடுங்க. முடிஞ்சால் துளசி வாங்கிட்டு போயிட்டு கொடுங்க. இது நரசிம்மர் வழிபாடு. அடுத்து மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமி தாயாருக்கு 9 தீபங்களை ஒரு வீடியோவில் ஏற்ற சொல்லியிருந்தேன். அந்த பூஜையை இன்றைய தினம் நீங்கள் ஆரம்பம் செய்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறந்தது. ஒன்றும் கிடையாது. அதாவது 9 அகலோ அல்லது 9 மாவிளக்கோ செஞ்சு மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றணும். அதை தொடர்ந்து 9 வாரங்கள் நாம் செய்யும்போது நாம் எது நினைக்கின்றோமோ அந்த காரியம் அப்படின்றது நல்லபடியாக சக்ஸஸாக நமக்கு நடக்கும். அதை கூட நீங்கள் இன்றைய தினம் ஆரம்பம் செய்யலாம். சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் தருவதோ அல்லது ஆலயத்தில் இருக்கின்ற மகாலட்சுமி தாயாருக்கு 2 ப்ளவுஸ் பிட்டு, வெற்றிலை பாக்கு, பழம், பூ, மஞ்சள், குங்குமம், தாலி சரடு இந்த மாதிரி மங்கள திரவியங்கள், சீப்பு, கண்ணாடி, தட்சணை இதெல்லாம் வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு தருவது ரொம்ப சிறந்தது. இந்த மாதிரி உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒரு முறையும் தட்சணாயன புண்ணிய காலத்தில் ஒரு முறையும் அம்பாளுக்கு தருவது அப்படின்றது நமக்கு ரொம்பவே ஸ்ரேயஸை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்தவர்கள் இதெல்லாம் செய்யுங்க. முடியாதவர்கள் அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமமாவது கொடுத்து குங்கும அர்ச்சனையை கோவிலில் செய்துக்கங்க. இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை நாம் மேம்படுத்தி கொள்வதற்கு செய்கின்ற பூஜைகள் தான். அதனால் முடிந்தவர்கள் முடிந்த பூஜைகள் உங்களால் முடிந்த பூஜைகளை இன்றைய தினம் செய்யுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.